நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மினிமல வேர்ட் ப்ராப்ளம். ஸோ இதில் ஃபங்க்ஷனும் நம்ம தான் கிரியேட் பண்ணணும். கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்லேருந்து ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். A square piece of tin of side 18 centimeter is to made into a box without top. ஒரு டின் இருக்கு, ஒரு ஸ்கொயர் பீஸ் ஆஃப் டின் இருக்கு. அந்த அந்த டின்னுடைய லென்த் வந்து 18 சென்டிமீட்டர். அதை வந்து ஒரு பாக்ஸா கிரியேட் பண்ண போறோம். டாப் இல்லாம, மேல இல்லாம, மூடி இல்லாம ஒரு பாக்ஸா கிரியேட் பண்ண போறோம். எப்படி பண்ண போறோம் அப்படின்னா, பை கட்டிங் எ ஸ்கொயர் ஃப்ரம் ஈச் கார்னர், ஒவ்வொரு கார்னர்ல இருந்தும் ஒரு ஸ்கொயர் கட் பண்ண போறோம். கட் பண்ணதுக்கு அப்புறம் அண்ட் ஃபோல்டிங் அப் த பிளாட்ஸ் டு ஃபார்ம் த பாக்ஸ். ஸோ அந்த 4 கார்னர்லையும் கட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்கொயர் பீஸ் இருக்கு, 4 கார்னர்லையும் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மீதி இருக்க பார்ட்டை மடிச்சிங்கன்னா இட் பிகம்ஸ் த பாக்ஸ் வந்துடும் உங்களுக்கு. What is the length of the square to be cut off so that the volume of the box is maximum possible? அந்த பாக்ஸினுடைய வால்யூம், நீ செய்ய போற பாக்ஸினுடைய வால்யூம் வந்து மேக்ஸிமம் இருக்கணும் அப்படின்னா நீ கட் பண்ணி எடுக்க போற அந்த ஸ்கொயர்னுடைய சைடோட லென்த் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முதல்ல நம்ம இதுக்கு முதல்ல ஒரு படம் போடுவோம். முதல்ல ஒரு பீஸ் ஆஃப் டின் கொடுத்துருக்காங்க. ஸோ டின் எடுத்துக்கிறேன் நான், அதான் டின், அதை முதல்ல போடுறேன். அது வந்து ஸ்கொயர் பீஸ் அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ ஆப்ஜெக்ட் டின்னு வந்து ஸ்கொயர் தான். இதனுடைய சைடு வந்து 18 சென்டிமீட்டர், 4 சைடும் 18 சென்டிமீட்டர் ஸ்கொயரா. ஸோ டின் பீஸ் அப்படின்னு எடுத்துக்கங்க, அதுதான் ஃபர்ஸ்ட் வேண்டியது. டின் பீஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா சைடு 18 சென்டிமீட்டர். இப்போ நான் இந்த 4 கார்னர்லையும் ஒரு ஸ்கொயர் பீஸ் கட் பண்ணி எடுக்க போறேன். அதுதான் எனக்கு தெரியாது, நம்ம கண்டுபிடிக்கணும். லெட் x centimeter be the length of the square to be cut off from each corner of tin piece. ஸோ நான் பாக்ஸ் அப்பதான் கிரியேட் பண்ண முடியும். ஒவ்வொரு சைட்ல இருந்து நான் x சென்டிமீட்டர் கட் பண்ணி எடுக்கிறேன். ஸோ அப்போ இந்த சைட்ல இருந்து ஒரு x சென்டிமீட்டர் கட் பண்ணி எடுக்கிறேன். ஸோ இது x. ஸோ இந்த கார்னர்ல கட் பண்ண மாதிரியே நான் இந்த கார்னர்லையும் x சென்டிமீட்டர் கட் பண்ணணும். இதுவும் x, இதுவும் x. இந்த சைட்லையும் அதே x சென்டிமீட்டர் கட் பண்றேன். இந்த சைட்லையும் அதே x சென்டிமீட்டர் கட் பண்ணிடுறேன். இப்ப பாருங்க, இதை நான் கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பீஸ் இருக்காது இல்லையா? ஆக்சுவலி பாருங்க, இது இருக்காது. உங்களுக்கு புரியறதுக்காக இதை நான் டயக்ராமேட்டிக் காட்டணுங்கிறத காட்டுறேன். இந்த 4 கார்னர்லையும் இது இருக்காது. இப்ப நீங்க என்ன செய்யலாம், இந்த ஃபிளாப்பை ஓபன் அப் பண்ணலாம். இந்த கட் பண்ண பார்த்து என்ன செய்யலாம், நீங்க எப்படி நிமித்தலாம். இந்த சைடு நிமித்தலாம், இந்த சைடு நிமித்தலாம், இந்த சைடு நிமித்தலாம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இது என்னவாகும், எனக்கு ஒரு பாக்ஸா கிரியேட் ஆயிடும். புரியுது? அப்படின்னு ஒவ்வொரு சைடையும் இந்த மாதிரி ஃபிளாப் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா பண்ணீங்கன்னா ஒரு பாக்ஸ் கிரியேட் ஆயிடும். ஸோ அது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் அதை நான் போட்டேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நீங்க ஒரு பீஸ் ஆஃப் பேப்பரை கட் பண்ணி 4 கார்னர்லையும் கட் பண்ணி எடுத்து பாருங்க, தெரியும். இப்போ எனக்கு இதுதான் பாக்ஸ் கிடைக்கும். பாக்ஸும் எனக்கு நிச்சயமா ஸ்கொயர் பாக்ஸா தான் கிடைக்கும். ஏன்னா இது கொடுத்துருக்கிறது ஒரு ஸ்கொயர் ஷீட் தான், நம்ம கட் பண்றது ஒரு ஸ்கொயர் ஷீட் தான். அப்போ இந்த பார்ட் எனக்கு வந்து ஒரு பாக்ஸா வரும். இந்த பாக்ஸினுடைய சைடு எவ்வளோன்னு தெரியணும். டோட்டலா டின் ஷீட்ல 8, இந்த சைடு ஒரு x, இந்த சைடு ஒரு x கட் பண்ணிட்டேன்னா இது எவ்வளவு வரும் எனக்கு, 18 minus 2x. அதே மாதிரி இது எவ்வளவு வரும் எனக்கு, 18 minus 2x. எல்லா சைடுமே எனக்கு 18 minus 2x ஸ்கொயர் பாக்ஸா தான் வரும். இப்ப பாக்ஸ் அப்படிங்கறத எடுத்துக்கங்க. சைடு அப்படிங்கிறது இப்பதான் தெரியும் உங்களுக்கு. 18 minus 2x சென்டிமீட்டர். அடுத்தது ஹைட் தெரியணும். ஹைட் வந்து x சென்டிமீட்டர். எப்படி x சென்டிமீட்டர் வரும், நல்லா பாருங்க.
இதை கட் பண்ணி இந்த பார்ட்டை தான் நீங்க மேல அப் பண்ணுவீங்க இல்லையா? அப்ப அந்த பாக்ஸோட ஹைட் நீங்க கட் பண்ணது எவ்வளவோ அது ஹைட்டா வந்துடும். அப்ப ஹைட் வந்து எக்ஸ் சென்டிமீட்டர். நமக்கு எது மேக்சிமம் ஆகணும்? வால்யூம் ஆஃப் பாக்ஸ் மேக்சிமம் ஆகணும். அப்ப முதல்ல வால்யூம் ஆஃப் பாக்ஸ் கண்டுபிடிக்கணும். வால்யூம் ஆஃப் பாக்ஸ் V is equal to பாக்ஸ் என்ன இருக்கும்? பேஸ் ஏரியா இன்டு ஹைட். பேஸ் ஏரியா அப்படிங்கிறது தெரியும், ஒரு ஸ்கொயர் தான் அது. அப்ப a ஸ்கொயர், that is 18 minus 2x the whole square into height வந்து x. இப்போ a minus b the whole square. முதல்ல a square 18 square 324 plus b square 2x the whole square போட்டா 4x square minus 2 into a into b na minus 72x into x. உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோ. 324x plus 4x cube minus 72x square தான் v. இது என்ன ப்ராப்பரான ஃபார்ம்ல எழுதுனீங்க அப்படின்னா v is equal to 4x cube minus 72x square plus 324x. இதுக்கு முன்னாடி சம்ல எல்லாம் நமக்கு இந்த ஃபங்க்ஷன் கொடுத்துருவாங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் ரெண்டு டிஃபரன்சியேஷன் பண்ணணும். எங்க ஃபங்க்ஷன் கொடுக்கல, ஃபங்க்ஷனே இப்பதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். எப்படி கண்டுபிடிச்சிருக்கோங்கிறது கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை வச்சு இனிமே தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி அதுக்கு போகணும். ஸோ இதுல இருந்து ரெண்டு டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். முதல்ல dv by dx 4x cube டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 12x ஸ்கொயர் மைனஸ் 144x பிளஸ் 324. ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் முடிஞ்சிருச்சு. அடுத்தது செகண்ட் டெரிவேட்டிவ் d ஸ்கொயர் v by dx ஸ்கொயர் 24x minus 144. அடுத்தது dv by dx is equal to 0. first derivative is equal to 0 போடுங்க. 12x square minus 144x plus 324 is equal to 0. equation full 12 ஆல டிவைட் பண்ணுவோம். x square minus 12x plus 2 12s are 24. balance 8 7 is equal to 0. இப்போ இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இல்லையா? ஸோ 27 ஃபேக்டரைசேஷன் பண்ணும்போது 27 ரெண்டு டேர்மா ஸ்பிளிட் பண்ணுங்க. 3 and 9 போத் மைனஸ். மல்டிப்ளை பண்ணீங்கன்னா பிளஸ் 27 வந்துடும், ஆட் பண்ணா மைனஸ் 12 வந்துடும். எக்ஸனுடைய வேல்யூ பை 1. ஸோ எக்ஸ் மைனஸ் 3 into x minus 9 is equal to 0. x minus 3 is equal to 0 na x nuடைய ஒரு வேல்யூ 3 வரும். x minus 9 is equal to 0 na x nuடைய வேல்யூ 9. x nuடைய வேல்யூ 9 இருக்க பாசிபிலிட்டி கிடையாது. ஏன்னா x அப்படிங்கிறது என்ன எடுத்திருக்கேன் நானு, அந்த டின் ஷீட்ல இருந்து நான் கட் பண்ற ஸ்கொயருடைய லென்த், அதாவது இந்த லென்த் நான் x ன்னு எடுத்திருக்கேன். மொத்தமே 18 தான் இருக்கு. இது 9 இருந்தது அப்படின்னா டோட்டலா அப்ப சைடு இந்த சைடு 9 போயிடும், இந்த சைடு தான் அப்ப டின் ஷீட்டே இல்லாம போயிடும். அப்போ 3 தான் பாசிபிலிட்டி, x not equal to 9. புரியுதா ஏன் 9 எடுத்துக்கல அப்படின்னு? அடுத்தது இப்ப மேக்சிமமா கிடைக்குதா இல்லையான்னு பார்ப்போம். d ஸ்கொயர் v by dx ஸ்கொயர் at x is equal to 3. அதை தான் நான் எடுத்துக்கணும், வேற அதுதான் பாயிண்ட் எனக்கு ஒண்ணுதான், அது மட்டும் தான் கிடைக்கும். செகண்ட் டெரிவேட்டிவ் 24 into 3 minus 144. 72 minus 144 அப்படின்னா எவ்வளவு வரும் எனக்கு? minus 72 which is less than 0. so second derivative உடைய வேல்யூ எனக்கு நெகட்டிவா கிடைக்குது, x உடைய வேல்யூ 3 க்கு. therefore x equal to 3 is a maximum point. therefore at x is equal to 3 volume of box will be maximum. therefore the side of the square to be cut off
ஃப்ரம் tin piece is 3 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது கன்க்ளூஷன் நம்மளுக்கு. அந்த ப்ராப்ளம் புரியுது பார்த்தீங்களா? நமக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. அந்த ஃபங்க்ஷனை ஃபார்ம் பண்றதுக்கு நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இதெல்லாம் நார்மல் மெத்தடு டிஃபரன்ஷியேஷன் பண்றது எல்லாமே. ஸோ முதல்ல படம் நல்லா கிளியரா தெரியுதா அப்படிங்கிறது பாருங்க. இந்த விஷயங்கள் நல்லா புரியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. ஒரு தடவைக்கு 2-3 தடவை திருப்பி திருப்பி போட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ஐடியா கிடைச்சிடும். வீடியோவையும் திருப்பி திருப்பி ரிப்பீட்டடா பாருங்க. புரியாத ஸ்டெப் என்ன அப்படிங்கிறது இந்த ஐடியால நம்ம போடணும். ரைட்டா? அடுத்த ஒரு வேர்ட் ப்ராப்ளத்தோட நெக்ஸ்ட் மீட் பண்றேன்.